குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. காஞ்சிபுரம் மாநகராட்சி 3வது வார்டு அப்பாராவ் தெருவை சேர்ந்தவர் வரதராஜன். இவர் திமுக மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளராக உள்ளார். இவரது மகன் தீவேஷ் வயது 25, இன்ஜினியர். மறைமலை நகரில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். தீவேஷ் தாயாருக்கு நேற்று பிறந்த நாள். அதற்காக காஞ்சிபுரத்திற்கு சொல்லாமல் கொள்ளாமல் சென்று தாய்க்கு கேக் கிஃப்ட் வாங்கி சென்று கொடுத்து வாழ்த்தினார். தாயின் பிறந்த நாளை கொண்டாடி முடித்துவிட்டு இரவு பணிக்கு செல்வதற்காக திருமால்பூரில் இருந்து சென்னை பீச் செல்லும் மின்சார ரயிலில் ஏறினார். இரவு 8:30 மணியளவில் பரனூர் மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில் நிலையங்களுக்கு இடையில் ரயில் மெதுவாக சென்று கொண்டிருந்தது. தீவேஷ் படிக்கட்டு அருகே உட்கார்ந்து கொண்டு செல்போனை பார்த்து கொண்டு வந்தார். அப்போது டிராக் அருகே நின்றிருந்த செல்போன் திருடர்கள் செல்போனை கம்பால் தட்டிவிட்டு பறித்துச் சென்றனர். இதை சற்றும் எதிர்பாராத தீவேஷ் செல்போன் திருடர்களை பிடிக்க ரயிலில் இருந்து கீழே குதித்தார். அப்போது நிலை தடுமாறி விழுந்து தண்டவாளத்தில் உள்ள கருங்கற்களில் தலைப்பட்டு பலத்த காயமடைந்தார். தலை மற்றும் முதுகு தண்டில் பலத்த காயம் ஏற்பட்டது. பெட்டியில் பயணிகள் குறைவாக இருந்ததால் தீவேஷ் கீழே குதித்ததை யாரும் கவனிக்கவில்லை. ஒரு பெண் மட்டும் பார்த்துள்ளார். அவர் தீவேஷ் பேக்கில் இருந்த அவரது தந்தை வரதராஜனின் விசிட்டிங் கார்டை எடுத்து பார்த்து போனில் தகவல் சொன்னார். செல்போன் திருடர்களை பிடிக்க தீவேஷ் கீழே குதித்த விஷயத்தை சொன்னார். அதன் பிறகு ரயில்வே போலீசார் தீவேஷ் குதித்த இடத்திற்கு சென்று பார்த்தனர். இருட்டில் நீண்ட நேரம் தேடினர். 11 மணியளவில் பலத்த காயத்துடன் மயங்கி கிடந்த தீவேஷை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். ரத்தம் அதிக அளவில் வெளியேறி இருந்ததால் ஆபத்தான நிலையில் உள்ளார். அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்திற்கு மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பரனூரில் ரயில் பாதை வளைவாக இருப்பதால் ரயில்கள் வேகம் குறைவாக இயக்கப்படுவது வழக்கம். அதை பயன்படுத்தி செல்போன் திருடர்கள் படிக்கட்டுகளில் பயணிக்கும் பயணிகள் கையில் இருக்கும் செல்போனை கம்பால் தட்டிவிட்டு திருடி செல்வது வாடிக்கையாக உள்ளது. பெரும்பாலான பயணிகள் ரயிலில் இருந்து குதிக்க பயந்து விட்டு விடுவார்கள். ரயில்வே போலீசாரும் செல்போன் திருடர்களை பிடிக்க பெரிதாக முயற்சி எடுப்பதில்லை. அதனால் செல்போன் திருடர்களின் அட்டகாசம் தொடர்ந்து நடக்கிறது. இந்த சம்பவத்துக்கு பிறகாவது செல்போன் திருடர்கள் மீது ரயில்வே போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில் பயணிகள் வலியுறுத்துகின்றனர்.